அணுகி நம்ம செக்ரட்டரி, டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் எல்லாரையுமே அணுகியிருந்தோம். அவர் எல்லாமே விரைவில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அப்போ அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை, இந்த எலக்ட்ரிக் பஸ் வருது அதுக்கு பின்னாடி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துனாங்க. அதனால் அது வரைக்கும் மக்கள் அவதிப்படக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நம்மளால் முடிஞ்ச அரசு சில நேரம் எல்லாத்தையுமே அரசு செய்து முடிக்க முடியாது. சில கேப் எப்பயுமே இருக்கும். அதை நாம் ஏதாவது நிரப்ப முடியுமா அப்படின்ற அடிப்படையில் நம்முடைய சொந்த முயற்சியில் ஒரு வேன் மாதிரி உருவாக்கி அங்கே இருக்க மக்கள் வந்து தொடர்ந்து அந்த வேன் காலையில் ஒரு 4 மணி நேரமும் மாலையில் ஒரு 4 மணி நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கிறவங்களை ஏற்றிட்டு வந்து பாகூரில் விடக்கூடிய அளவில் அந்த வேனானது நம்ம செய்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2வது மாதமாக நம்ம செய்துட்ருக்குறோம். அதுக்கு பொருட்செலவு ஆகுது. இருந்தாலும் அந்த உதவியே தற்காலிகமாக நம்ம செஞ்சோம், அவங்களுக்கு பஸ் வர வரைக்கும் அது ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால அதை செய்கிறோம். 2வது இன்னொரு காரணம், நாம் இதை செய்யும் பொழுது அந்த செய்தி வந்து ஆட்சியாளர்கள் இருக்கவங்களுக்கு போய் சேரும்போது அவங்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காந்தியன் அழுத்தம் போல் அவர்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து செய்கிறாங்கன்றது அடிப்படையில் அந்த படத்தையும் நான் அனுப்பியிருந்தேன் அதிகாரிகளுக்கு. அவர்கிட்ட பார்க்கும்போது அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, எங்களுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு. இல்லை, நீங்கள் சங்கடப்படணுன்றதுக்காக தான் நான் அந்த படத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும், எனக்கு விரைவில் நீங்கள் அந்த பகுதிக்கு பஸ்ஸு தரணுன்ற அடிப்படையில் இருக்கணுன்றதுக்காக அவங்களுடைய தேவையும் பூர்த்தி ஆகணும், உங்கள் எண்ணமும் உங்கள் மனமும் அதற்கு வரணுன்ற அடிப்படையில் இதை நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ விரைவில் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. எலக்ட்ரிக் பஸ் வந்தோடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கடந்த 2-3 நாட்களாக கூட பேசிகிட்டு இருக்கிறோம். விரைவில் இந்த பஸ் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அது வரைக்கும் நம்முடைய இந்த உதவி மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்ற அடிப்படையில் செய்கிறோம். அதை செய்யும்போது அது அவங்களுக்கும் ஒரு அழுத்தமாக இருக்கும், அரசுக்கு அப்படின்ற அழுத்தமாக. ஏன்னா நம்ம அவங்களோட சூழ்நிலையும் புரியுது. நம்ம போய் சண்டை போட்டு போராட்டம் அப்படின்றது அடிப்படையில் இல்லாமல் இது அவங்களுக்கு ஒரு நல்ல அழுத்தமாக இருக்கணுன்ற அடிப்படையில் நம்ம இதை செய்கிறோம்.